பிரதானமாக இந்த தேர்தலையும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக எதிர்ப்புங்கிறத தீவிரப்படுத்தி தான் திமுக எலெக்ஷனை சந்திக்க போதா, அதை காட்டி தான் கூட்டணி கட்சிகள் அதிமுகவோடு சேர்வதை தடுக்கிறதுக்கு திமுக முயற்சிக்குதா? அவ்வளோ மோசமாக இன்னும் நாங்கள் போகல சார். பிஜேபி எதிர்த்துட்டா நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு 2017 இன்னைக்கு வரைக்கும் 13 கட்சி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக வந்து பாஜக எதிர்ப்பதான சொல்கிறத கேளுங்க. இருக்கு 11 முறை ஜெயிச்சிருக்கோம். 2021 தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன பவர் இருந்துச்சு? ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து 10 முறை ஜெயிச்சிருக்கோம்ல. எப்படி ஜெயித்தோம்? கூட்டணி கட்சி தலைவரை எங்கள் தலைவரை மதிக்கிறாங்கல்ல, மக்கள் எங்கள் தலைவர்களுடைய திட்டங்களை ஏற்றுக்கிறாங்கல்ல. திடீர்னு ஜெயிச்சிட்டோமா? 4.5 வருஷம் உழைப்பு சார். உழைப்பில் நாங்கள் திமுக கூட்டணி ஜெயிக்குது. பேசுகிறாரு ரமேஷ், என்னுடைய நண்பர், என்னத்தை கிழிச்சிங்கன்றாரு. நான் கேட்குறேன், நீங்கள் கிழிச்சதை காட்டிலும் நாங்கள் நல்லா தான் கிழிச்சிருக்கோம். பிஜேபி கிழிச்சதை காட்டிலும் ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு 10% இடம் ஒதுக்கிது சார். அதுக்கு என்ன தெரியுமா நிபந்தனை? 8 லட்சம் ரூபா வச்சுக்கலாம், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கலாம், 5 ஏக்கர் நிலம் வச்சுக்கலாம். என்னடா அது கொடுமை சார்? எல்லா கிரீமிலும் என்னடா கொடுமை? இந்த பிஜேபி நீங்க வந்தா ஒரு சட்டம் இது பேக்வர்ட் கிளாஸ்க்கு வாங்க 3 லட்சம் ரூபா லிமிட். ஏன் இந்த பாகுபாடு? ஏன் பாகுபாடு கிடையாது? என்ன பாருங்க, எடுத்து பாருங்க, சட்டத்தை எடுத்து பாருங்க. உங்க லிமிட் என்ன, எங்க லிமிட் என்ன? தவறா சொல்றீங்க. தவறு இல்ல, கரெக்டா தான் பேசுறேன் நானு. தவறா சொல்றேன் சார். இப்போ இன்னைக்கு தேவை, நீங்க தலைப்பு என்ன? கூட்டணி பலம் எப்படி உருவாகுது? கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சா கூட்டணி விட்டு வெளியே வரணுங்க. பேசும்போது எந்த வருங்க, நீ யார் பேசும்போது நான் பேசாம அவர்தான் பதில் சொல்லணும் கட்சிக்காரர். நாங்கள் வந்து இன்றைக்கி கொள்கை கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொன்னால் பிஜேபியினுடைய மதவாத சக்தியை ஒழிக்கணுன்ற காரணத்துக்காகத்தான் கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணியில் 13 கட்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருமே இந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போப்பதில்லை. புதிய கட்சிகளில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன சார்? நீங்கள் ஒரு 4.5 வருஷத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில தவறுகள் நடக்க தான் சார் செய்யும். இன்னைக்கு குஜராத்தில் அதானி ஏர்போர்ட்டில் ஆண்டுக்கு 6000 கோடி போதைப் பொருளை பிடிச்சிக்கிட்டு இருக்கா சார். அதுக்கு என்னடா நடவடிக்கை எடுத்துக்க பிஜேபி? என்ன நடவடிக்கை எடுத்துக்க? குற்றம் இல்லையா? அது பிஜேபி ஆட்சியில் குற்றம் இல்லையா? குடிக்கிறதாங்க நடவடிக்கை. டெல்லியில தெருவுல விட்டு கொல்றானே, அது குற்றம் இல்லையா? குடிக்கிறதாங்க நடவடிக்கை. என்னங்க நீங்க உங்க ஆட்சியில் மட்டும் நடந்தா சாதாரணம் சார். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அங்கொன்று இங்கொன்று சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது. அதான் அரசனுடைய நிலைமை. எங்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி கண்ணியத்தோடு நடக்கிறாரு. லாக்அப் டெத் மரணத்துக்கு அவர் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு. ஏன் எங்கள் தளபதி தான் போய் கொண்டாரா? லாக்அப் டெத்தில் முதலமைச்சர் தான் போய் கொண்டாரா? எவ்வளோ ஒருத்தர் கொண்டதுக்கு சாரி கேட்குறாரு. இதை விட ஒரு பெருந்தன்மை முதலமைச்சருக்கு எந்த முதலமைச்சர் இருக்கா? பெருந்தன்மையாக ஆட்சி நடத்துறது திமுக முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இந்த ஆட்சி தான் மக்கள் விரும்புவாங்க சார். அன்னை பிரிய அழகாக சொன்னார், 1,20,00,000 பேருக்கு 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம். காலை உணவு திட்டம்ன்றது ஒரு வீட்டில் 2 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு பெற்றோர்கள் சிரமப்படுறது உலகத்துக்கே தெரியும். 35 லட்சம் குழந்தைகளுக்கு 7 மணிக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குற ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி. 8 கோடி முறை பெண்கள் இலவச பேருந்து பயணம் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்குங்க, 8 கோடி × 16 ரூபா கணக்கு போட்டு பார்த்துங்க. அந்த பணத்தை அரசு சார்பாக போக்குவரத்து துறைக்கு கட்டியவர் தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி. இவ்வளவு திட்டம் 9 லட்சம் பேர் மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் 2 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் போய் மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா சார்? 4.5 வருஷத்தில் நாங்கள் சொன்ன சாதனைகளை நினைக்க மாட்டாங்களா சார்? பஸ்ஸில் போகும்போது உட்காரதுக்கு இடம் கொடுத்தா ஒரு 5 நிமிஷம் பயணம் சொல்கிறேன், இறங்கும்போது அந்த ஆள் நம்மள்கிட்ட நன்றி சொல்லிட்டு போவார், உட்காரதுக்கு இடம் கொடுத்துறான்னு சொல்லி. இவ்வளவு திட்டங்களை அள்ளி கொடுத்த முதலமைச்சருக்கு கருணை உள்ளத்தோட மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இல்லை சார், இந்த ப்ரோ இன்கும்பன்சியை நீங்கள் செய்கிறீங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுக மீது எந்த விதமான விமர்சனங்களையும் வைக்க முடியாமல் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றிடும், பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு கேடுங்கிறத தானே பிரதான வாதமாக நீங்கள் வைக்கிறீங்க. அது அதிமுகவை பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துதாங்கிறதான். அதிமுக ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறின் காரணமாகத்தான் மீண்டும் உங்களால் ஆட்சிக்கு வர முடியலை. அம்மாவை தெய்வமாக வணங்குனீங்க, கொடநாட்டில் கொலை நடந்துச்சு, அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை, எல்லா துறையிலும் ஊழல் பண்ணீங்க,
டாஸ்மாகில் ஊழல் பண்ணீங்க, போக்குவரத்தில் ஊழல் பண்ணீங்க, உணவில் ஊழல் பண்ணீங்க. அந்த வழக்கு பூரா நிலுவையில் இருக்கு. பிஜேபி அதை கையில் எடுத்து உங்களை அரட்டுது. அதுக்கு நீங்க அடிபடிறீங்க. சானாவா சொன்னது மாதிரி அந்த அம்மா இருந்தா அது நடக்குமா? பிஜேபி நடக்குமா? நீங்க தாங்க செய்யணும். இத நீங்க அதாவது பிஜேபிக்கு பயந்துங்க நீங்க கூட்டணிக்கு போயிருக்கீங்க. பேசட்டும். உடனே சொன்னது முதலமைச்சர். சரி வரட்டும், வர சார். கண்டுபிடிப்போம். எப்போ 4 வருஷம் கண்டுபிடிப்போம். நீங்க பூராத்தி கண்டுபிடிச்சிட்டீங்க, நாங்க கண்டுபிடிக்கணுமா அடுத்து? இல்ல, தமிழ்நாடு அரசு தானே காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அவங்க தானே இந்த வழக்குகளை விரைவுபடுத்தி கண்டுபிடிக்கிறான். அது முதல்ல ஏத்துக்குங்க, இதை ஏத்துக்குங்க. இந்த அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? பிஜேபி வந்து உங்களை அரட்டுனா இது பண்ணியிருப்பாங்களா? அந்த அம்மா வீட்டுக்கு படையெடுத்து போவாங்க சார் பிஜேபி தலைவர்கள். இவர் அமித்ஷா தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு படையெடுத்து போறாரு பழனிசாமி. இது எப்படி உங்க கூட்டணி நம்புவான்? தொண்டை நம்புவானா? உங்க அதிமுக தொண்டை நம்புவானாதா? ஒரு அதாவது ஒரு லீடருக்கு உண்டான குவாலிட்டி வேணும் சார். ஃபர்ஸ்ட் மெகா கூட்டணி அமைப்புன்றீங்க, நீ பெரிய கட்சின்றீங்க அதிமுக. பிஜேபி அன்னை சொல்கிறாரு எங்களுக்கு 3வது பெரிய கட்சின்றாரு. விட்டு இதை விட மெகா கட்சி எங்கே வரும்? பெரிய கட்சி எங்கே இருக்குது? திமுக, காங்கிரஸ், இங்கிட்டு விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், நாங்கள் இங்கிட்டு இருக்கோம். இதுக்கு தாண்டி என்ன கட்சி இருக்க போகுது சார்? எதையுமே எடுத்துக்கிட்ட கூட்டணியை வச்சு மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிட முடியாது சார். நாங்கள் 4.5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னால், தமிழ்நாடு முதல்வர் தளபதி முதலமைச்சராக இருக்கான்னு சொன்னால், அவர் செஞ்ச சேவைகளை பார்த்து நல்ல ஆட்சின்னு நினைச்சாதான் 13 கட்சி கூட்டணியா இருந்தாலும் நாங்க ஜெயிக்க முடியும். நாங்க மோசமான நிர்வாகத்தை கொடுத்துட்டு 25 கட்சி கூட்டணியை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இப்ப நாங்க அழகான நிர்வாகம் வச்சிருக்கோம், அழகான கூட்டணி வச்சிருக்கோம், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்துருக்கோம். நிச்சயமா 2026 தேர்தலில் நாங்க தான் ஜெயிக்க போறோம் திமுக கூட்டணி. நல்ல பாயிண்ட். ஓகே, திருமிகு கோகுலேந்திரா, ஆட்சி பலமும் வேணும், அரசியல் பலமும் வேணும். மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு 2 பலமும் இருக்கு. கூட்டணி பலமாக அரசியல் பலமும் இருக்கு, ஆட்சி பலமும் அவங்க கிட்ட இருக்கிறதுனால நாங்க வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது தங்கத்தமிழ் செல்வனை வந்து ஓவர் சவுண்டா பேசிட்டா மக்கள் உடனே எல்லாமே சவுண்டா பேசினாலும் உண்மையே பேசுறேன். இல்ல 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 அதான் இல்ல 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 அதான் சவுண்டா பேசினா இல்ல இல்ல சவுண்டா பேசினா இல்ல இல்ல இல்ல. இப்ப எங்க முதலமைச்சர் சாரி கேட்டாரு, அப்ப நடந்த போன உயிர் வந்துருமா? உங்க முதலமைச்சர் சாரி கேட்டுட்டா போன உயிர் வந்துருமா? அதே மாதிரி கேளுங்க. இல்ல இல்ல தூத்துக்குடியில 13 பேர் எப்படி செத்தாங்க? நீங்க இங்க நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. நான் பேசும்போது பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. நீங்க உங்க முதலமைச்சர் வந்து சாரி கேட்டுட்டா போன உயிர் வந்துருமா? திருவண்ணாமலையில வெளியூர்ல இருந்து வியாபாரத்துக்கு வந்த ஒரு பொண்ணுங்க வழி கேட்டதுக்கு உங்க ஆட்சியோடைய நாங்க வந்து ஆட்சியில நிர்வாகம் அப்படிங்கிறீங்க. போலீஸ்கார அந்த பொம்பளைய கெடுத்து குட்டியச்சவரை ஆக்குனதுக்கு தான் உங்க அரசா? இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலில் போய் அமித்ஷாவை பார்த்தோம், பார்த்தோம்னா ஹோட்டலில் போய் பார்த்தது கூட்டணி சம்பந்தமாக பேசுறதுக்கு. ஆனால் அரசு ரீதியான நடவடிக்கைகள், அரசு ரீதியான மற்ற இந்த அரசினுடைய அவல நிலை அப்படிங்கிறத பற்றி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு டெல்லியில் போய் பார்க்குறாரு. அடுத்தது தூத்துக்குடியில் போர்ட் அமைச்சு ஏர்போர்ட் இவ்வளோ நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு நன்றின்னு மேடம் கனிமொழி அவர்கள் நேரடியாக உள்ளாட்சித்துறை நாங்க பார்த்தா கால்ல விழுகிறோம், நீங்க பார்த்தா பாராட்டா? என்ன நாங்க பார்த்தா அடிமை, நீங்க பார்த்தா பாராட்டா? என்ன கெத்து? கள்ளக்குறிச்சியில போய் உங்க முதலமைச்சர் பார்க்க மாட்டாராம், அங்கே கரூர்ல ராத்திரியோட ராத்திரியா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு நீங்க புதைப்பீங்களா? அவங்க துணை முதலமைச்சர் போய் கரூரில் ஒரு சீனை போட்டுட்டு அடுத்த நாள் வெக்கேஷனுக்கு துபாய் போவாரா ஃபேமிலியில்? மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம், நாங்கள் சாரி கேட்டுட்டோம், நாங்கள் அதை பண்ணிட்டோம்னா நீங்கள் சாரி கேட்டால் போன சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதனால் நீங்கள் சாரி கேட்டாலும் சரி, சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான்றது மக்களுக்கு தெரியும். அதனால 13 கூட்டணி அவர் கிளாரிஃபை பண்ணிட்டார். நாங்க மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறது, பல்வேறு கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள் செஞ்சிருக்கிறது எல்லாம் சேர்த்து தான் மக்கள் எங்களை அளவிடுவாங்க. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது
எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்கும், எல்லா மாநிலத்திலையும் நடக்கக்கூடியதான். அதை வச்சு மக்கள் முடிவு செய்ய மாட்டார்கள்னு சொன்னார்ல, அதற்கு என்ன பதில்? சொல்லுங்க. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டீங்க, லேப்டாப் திட்டத்தை நிப்பாட்டிட்டீங்க, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் கொடுத்துட்டீங்க. பெண்கள் தனித்துவமாக எக்கனாமிக்கல் கண்டிஷன் டு பி லிஃப்டட் டு த இண்டிவிஜுவல் உமன் அப்படிங்கிறத அம்மா கொண்டு வந்த ஆடு மாடுகள் திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே அழிச்சிட்டிங்க, மறைச்சிட்டிங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு மினி கிளினிக், அதில் போய் மினி கிளினிக்னால் எல்லோரும் சாதாரண நினைக்கிறாங்க. கொண்டு வந்த நோக்கமே அங்கே போய் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஒரு பேஷண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவனுக்குன்னு ஒரு கோட் வேர்டு கொடுத்து, கோடு எல்லாமே கொடுத்து ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. அங்கே ஃபீவர் அங்கேயே அவங்களால தீர்க்கப்பட முடியக்கூடியதுன்னா அது முடிஞ்சிடும். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதை பார்க்கணும் அப்படின்னா அங்கே கொண்டு போய் அந்த இதை கொடுத்தா அவங்க ஹிஸ்ட்ரி வந்துடும். இதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு, இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒழிச்சிட்டு, அதிமுக கொண்டு வந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு பஸ்ஸில் ஏறுனா ஓசி பஸ்ஸு கேட்குதான்னு கேட்குறது, 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் அப்புறம் எப்படி ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போடுறதுன்னு விமர்சனம் பண்ணுறது, இது எல்லாமே மக்களை மிக மிக கேவலமாக பெண்களை பேசக்கூடியது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கள்ளச்சாராயம்ங்கிறதே அந்த ஒரு குடும்பமும் அவங்கள அழியக்கூடியதுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கக்கூடிய நிலைப்பாடும். அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றம் பல்வேறு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதுக்கப்புறம் இல்லை ஆனால் வெளியே வந்த உடனே நீங்கள் செய்த தியாகத்திற்குத்தான் அப்படின்னா உங்களை காட்டி கொடுக்கலன்னா, நீங்கள் வாங்கினதெல்லாம் காட்டி கொடுக்கலன்னா, அதனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றாள். மக்கள் எல்லாவற்றையும் யார் சொன்னது, யார் அதை பற்றி பேசியது, வழக்கு போட்டது யாரு? இன்றைக்கு தியாகியாக மாறிவிட்டார். அதனால ஆட்சி காலத்துல தான் அவர் மீது வழக்கு போட்டாச்சு. ஆனா இன்றைக்கு எப்படி உங்களுக்கு தியாகியாகவும் தம்பியாகட்டாரு? சரி, பதில் சொல்லட்டும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொல்லும் போது நாங்க திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம், வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கோம். அதோட சேர்ந்து 13 கட்சிகள் கூட்டணிங்கிற பலத்தோட தானே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொன்னீங்க. அவங்க அதை தான் கேட்குறாங்க. அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திட்டீங்களே, அது மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்காதான்னு கேட்குறாங்க. நிறுத்தின பிறகு சார் 11 முறை ஜெயிச்சிருக்கோம், 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம், நாடாளுமன்றத்தில் 39லையும் ஜெயிச்சிருக்கோம். எப்படி ஜெயித்தோம்? மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயித்தோம் நாங்கள். அப்போ எங்கள் திட்டங்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அவங்கள சொன்ன என்ன கிராமத்துக்கு மருத்துவமனை கொண்டு போனோம்னா நாங்கள் இல்லம் தேடி மருத்துவம் 4 கோடி மக்கள் பயன்பட்டுருக்காங்க. சும்மா இல்லையே, வீட்டுக்கு போய் மாத்திரை தாரமே, வீட்டுக்கு போய் கல்வி சொல்லித்தாரமே. 95 லட்சம் பிள்ளைகள் இலவச கல்வி தெரிஞ்சுக்கிட்டாங்களே. நான் கேட்குறேன், நம்ம சொல்கிறாங்க சாரி சொல்கிறீங்க, அது சொல்கிறீங்க, அங்கே நடந்தது பொள்ளாச்சியில் பாலியல் தொல்லை நடந்தது. எந்த ஆட்சியில் என்ன பண்ணீங்க 5 வருஷமா? நானும் கண்டுபிடிக்கிறேன். எந்த ஆட்சியில் மாத்துனது பொதுச் செயலாளர். நான் கேட்கிறேன், பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவிகளை பாலியல் தொல்லை பண்ணி அட்டுழியம் பண்ணது அதிமுக படைச்சாங்க. நீங்க பிடிச்சிருக்க வேண்டியதானே 18 எம்எல்ஏக்களோட அம்மா உருவாக்கின ஆட்சியை அழிக்க வேண்டும் என்று சென்றவர்கள் நீங்கள். அதனால கொடநாடு நீங்க பிடிச்சிருக்க வேண்டியதானே. சரி, பதில் சொல். ஸ்டெர்லைட் ஆலையை இப்ப மூட சொல்லி போராட்டம் பண்ற 12 பேரை சுட்டு கொல்றாரு. சுட்டு கொல்றாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொன்னவன அதை டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. அப்ப சாரி சொன்ன முதலமைச்சர் நல்லவரா கெட்டவரா? லாக்அப் டெத் மரணத்துக்கு நீங்க டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே 12 பேர் செத்த பிறகு உங்களை எப்படிங்க நம்புவாங்க? நீங்க உங்களுக்கு என்ன நிர்வாகம் இருக்கு? அந்த விசாரணை கமிஷன் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இவங்க கிட்ட நிர்வாகம் இல்ல, ஆளுமை மிக்க தலைமையும் இல்ல. ஆகையினால தான் இவர்கள் செஞ்ச ஊழல் பட்டியல் பிஜேபி கிட்ட இருக்கு. அந்த ஊழல் பட்டியலை வச்சுக்கிட்டு அதிமுகவை அரட்டி பார்க்குறாங்க பிஜேபி. 2 பேர் இல்லை, இன்னும் பல பேர் வந்தாலும் இந்த 2026 தேர்தல் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார். 2026 மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக ஆட்சி தான் வரும்.